ஒரு குரூப் ஆஃப் மென்னுக்கு மத்தியில ஒரே விமனா வாழ்றது ஒரு கெத்தான விஷயம்னு நிறைய விமன் நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இல்ல. விமென்னா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நீங்க ஏமாற மாட்டீங்க. டஃபா இருக்கணும், அப்பதான் ஜாப்ல பெரிய ரோலுக்கு போக முடியும். இண்டிபெண்டா இருக்கணும், அப்பதான் இந்த சொசைட்டில சர்வைவ் பண்ண முடியும். இப்படி சொல்லியே விமெனை விமெனாவே இருக்க விடுறது இல்ல. ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்குள்ளயும் ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்கும். ஒன்னு மாஸ்குலின் எனர்ஜி, ஸ்ட்ராங்காவும் அசர்ட்டிவாவும் இருக்கும். இன்னொன்னு ஃபெமினின் எனர்ஜி, இது கேரிங் அண்ட் நர்ச்சரிங்கா இருக்கும். நீங்க இந்த ரெண்டு எனர்ஜியுமே ஈக்குவலா தான் யூஸ் பண்ணணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நிறைய இடத்துல விமென் அவங்களோட மாஸ்குலின் எனர்ஜில இருந்தா தான் சேஃபா இருக்க முடியும், சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியால அவங்களுடைய ஃபெமினின் சைடையே காமிக்காம போயிடுறாங்க. இதனால அவங்களே நினைச்சா கூட ரிலாக்ஸ்டாவும் வல்னரபிளாவும் இருக்க முடியறது இல்ல. அண்ட் இதனாலேயே யாரையுமே ஈஸியா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது கெத்தான விஷயமா கூட இருக்கட்டுமே, ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஸ்ட்ராங்காவே இருந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப டயர்ட் ஆயிடும். திஸ் மெசேஜ் இஸ் டு ஆல் மென். ஒரு பொண்ணு இப்படி இருந்தா தான் சேஃபா இருக்க முடியும்னு சொல்றதை விட்டுட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் இருக்கணும்னு கத்துக்கலாமே, அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கலாமே. So women, be in your feminine energy and trust me, you can still feel safe about it.